வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைஸ் ஃப்ளோர் ரொட்டிங்க, இதை வந்து அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு விதமாக நம்ம செஞ்சு காட்டலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது நம்ம கோதுமை மாவில் செய்வோம் இல்லைங்களா சப்பாத்தி, அதை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு நான் ரெண்டு விதமாக சொல்லித்தரேன். ஒன்று ட்ரெடிஷ்னல் அக்கி ரொட்டி சொல்லுவாங்க. இது வந்து கர்நாடகா சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது அக்கி ரொட்டினா அரிசி மாவில் சப்பாத்தி செய்கிறது. இது வந்து நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணாமல் ஒன்லி அரிசி மாவில் மட்டும் இது சாதாரணமாக சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி செய்கிறது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சைட் டிஷ் இது பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இது அதாவது கோதுமை மாவை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த அரிசி மாவில் செய்கிற சப்பாத்தி. இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு நம்ம மத்தியானம் என்ன சட்னி பொரியல் பண்ணியிருந்தாலும், காலையில் என்ன சட்னி செஞ்சுருந்தாலும், தக்காளி தொக்கு, வேறு எந்த ஈவன் கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி. கோதுமை மாவில் க்ளூட்டன் இருக்குது, அரிசியில் க்ளூட்டன் கிடையாது. ஸோ அதனால் க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி சொல்கிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம். 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் ஆயில். இது கொஞ்சம் பாயில் ஆகும்போது, கொதி வரும்போது 1 கப்பு வாட்டருக்கு 1 கப்பு அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவாக இருந்தாலும் சரி, இடியாப்பம் மாவு கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி மாவு நமக்கு வேணும். ஸோ 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதில் மெதுவாக கொட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த லம்ஸ் கட்டி ஆகாமல் இருக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அரிசி மாவு தண்ணி ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். ஸோ இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறின பிறகு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சிப்போம் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சூடு ஆறட்டுங்க. சூடாக இருக்கும்போதே கை வச்சிடாதீங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். நம்ம வந்து இப்போ சூடாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலான்னு பார்க்குறேன் நான். இல்லைன்னா மெதுவாக கூட சூடு ஆறின பிறகு கூட பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது தான் ஏதாவது கட்டிகள் இருந்தால் கூட நம்ம ஈஸியாக பிசைஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் வந்து ஸ்பேச்சுலா வச்சு சும்மா கிண்டி விட்டுக்கிறேன், நான் கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் கையை போட்டு நல்லா மாவு சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சிப்போமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம். இருக்கிற வேணால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கையில் வந்து அரிசி மாவு இல்லைங்களா, கொஞ்சம் பிசு பிசுன்னு தொடும், அதனால் கையில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு பிசைஞ்சிட்டு கையில் ஒட்டாமல் வரும். இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. கையில் ஒட்டாமல் வர்றது தான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது வந்த பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி இடுறதுக்கு கல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மாவு அரிசி மாவையே டஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ மறுபடியும் இந்த மாவை எடுத்து நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து நான் 2ஆக பிரித்து வச்சுக்கிறேன். ஒன்று வந்து சாதாரண சப்பாத்தி பண்ணுறதுக்கு, நம்ம சாதாரண கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு பாதி, இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் அக்கி ரொட்டி எப்படி பண்ணணுன்றதுக்காக பாதி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா கல்லில் நல்லா தேய்ச்சிட்டு மாவு கொஞ்சம் எடுத்துக்கு பால் பண்ணிக்கிறோம், நல்லா உருண்டை பண்ணிக்கிறோங்க. நான் எடுத்த மாவுக்கு 4 சாதாரண சப்பாத்தி, 4 அக்கி ரொட்டி வந்தது. ஸோ 8 வந்துருக்குங்க மொத்தம். இது அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் சைஸு எவ்வளோ பெரிய டோ பால் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். 10 கூட வரும் சில பேருக்கு. 1 கப்புக்கு இவ்வளோ வந்ததுங்க. ஸோ இந்த மாவை வச்சு நம்ம சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி மாவை தூவி ரோல் பண்ணிக்கணும். இது அரிசி மாவுங்கிறதால பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோதுமை மாவு மாதிரி எவ்வளோ தான் தேய்ச்சாலும் ரொம்ப ஜென்டிலாக தான் தேய்க்கணுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ரொம்ப ஜென்டிலாக பாருங்கள், மெதுவாக தான் ஜென்டிலாக தான் பண்ணணும்.
திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக இப்படி தடவி விட்டுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வரலை. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப் எதுனா இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த மாவு மேலே கவுத்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம். இது பார்க்குறதுக்கும் நம்ம யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா சப்பாத்தியும் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் பண்ணிக்கிட்டு இதை வந்து தவாவில் போட்டு நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க செய்யணும். தவாவில் போட்டு இதில் நான் ஆயில் எதுவுமே விடலை. ஒரு ட்ராப் ஆயில் கூட விட போகிறது கிடையாது. இன்னும் கேட்டால் நம்ம ஃபுல்கா சொல்வோம் இல்லைங்களா, ஆயில் விடாமல் ஃபுல்கா செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. க்ரில் இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ் மேலே அந்த க்ரில் வச்சு கூட நம்ம ஃபுல்கா மாதிரி செய்யலாம். நான் தவாலையே செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நம்ம க்ரில் வச்சு பண்ணோம்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதுலேயும் வரும், ஒரு போதுமான அளவுக்கு இதுலேயும் ஃப்ளஃபினஸ் வரும் பாருங்கள். நம்ம சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி இட்டு குக் பண்ணிக்கணும். தவாவில் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கணுங்க. ஆயிலே தேவையில்லை இதில் வந்து. ஸோ நோ ஆயில் சொல்லிக்கலாம். நம்ம அந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் ஆயில் விடுறோம் இல்லைங்களா, அது மட்டும்தான். சுடும் போது சப்பாத்தி செய்யும்போது எந்த ஆயில் நம்ம விட போகிறதில்ல. ஸோ ஃபுல்கா கூட சொல்லிக்கலாம், ரைஸ் ஃப்ளார் ஃபுல்கா அப்படின்னு சொல்லிக்கலாம், அரிசி மாவு ஃபுல்கா ரொட்டின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி அரிசி மாவு சப்பாத்தி ஃபினிஷ்டு ஓவர் ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சு எத்தனை மாவு உருண்டை பண்ணியிருக்கோமோ அத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இந்த மடித்து காட்டுறதில்ல தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். கோதுமை மாவு சப்பாத்தியை விட இது ரொம்ப சாஃப்டாகவே வருங்க. இதுக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ மத்தியானம் பொரியல், நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி இருக்குது அண்ட் கொஞ்சம் காரம் மசாலா இருக்குது அண்டு சாஸு கெச்சப் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து எது வேணாலும் மேட்ச் ஆகும். அடுத்தது நம்ம பண்ண போகிறது ட்ரெடிஷ்னல் அக்கி ரொட்டி. அதாவது கர்நாடகா டிஷ்ஷுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இதை வந்து அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க அவங்க. இப்போ அதே மாவு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவில் பாதி எடுத்திருக்கேன், பாதி இந்த ட்ரெடிஷ்னல் அக்கி ரொட்டிக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவில் பாதி மாவில் நல்லா பொடியை நறுக்கின வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து அதில் நறுக்கி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து முருங்கை இலை இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம், அவங்க வெங்காயத்தாழை இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது இந்த மாதிரி லீவ்ஸ் எதனாலும் போட்டு கூட இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு கொத்தமல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன். வெங்காயத்தாழை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வேறு எதனா கீரைகள் வகைகள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. வெந்தயக்கீரை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி இடுற மாதிரி இடக்கூடாது. இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கிறேன், ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. இது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டாம். இது உண்மையாக ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் அக்கி ரொட்டி. எப்படின்னாக்கா அவங்க சப்பாத்தி இடுற மாதிரி இட மாட்டாங்க. ஒரு வாழை இலையில் நெய் தடவிட்டு இல்லை ஆயில் தடவிட்டு தட்டி தவாவில் போடுவாங்க. இங்கே எனக்கு இல்லை ஆயில் இலை இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்படியும் பண்ணலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பால் எடுத்து அதில் அந்த மாவு உருண்டை எடுத்து அதில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கிறோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கணும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மேக்கிங் அக்கி ரொட்டி. கையிலவே தட்டி விடுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு தட்டி விட்டுக்கிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி செய்கிறோமோ அதே மாதிரி தான் தவாவில் போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரியே செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இது கையில் வரலைனாக்கா நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். அந்த தோசை கரண்டி இருக்குங்களே அதில் வச்சே நான் எடுத்து போட்டேன், ஈஸியாக வந்துடுச்சு. இலையில் தட்டினோம்னா நம்ம ஈஸியாக கவுத்து விட்டுடலாம் தவாவில். நான் தட்டில் தட்டினதால் அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. ஸோ அதனால் கரண்டியில் தோசை திருப்பிலேயே நான் எடுத்தேன், ஈஸியாக வந்துடுச்சு.
வந்து தவாவில் ஆட் போட்டு நான் இப்போ சப்பாத்தி மாதிரியே சுட்டு எடுக்கிறோம் பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஆயில் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க அக்கி ரொட்டி. இதுவும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதுவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அரிசி மாவில் நம்ம வந்து ரைஸ் ஃப்ளவர் சப்பாத்தி அண்ட் அக்கி ரொட்டி நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கும் நம்ம எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குதுங்க. சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.